கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணதாக நம்ம நேற்று தினத்தில் யாத்திரா 1வது அதிகாரம் பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் கொஞ்சம் பார்த்தோம். 2வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஒரு பிள்ளை என்ன செஞ்சாங்க, லேவியின் குமாரத்தி குழந்தை பிறந்த ஆண் குழந்தை, அது வந்து என்ன செய்கிறா மறைச்சு எல்லோரும் பிறக்கிற குழந்தைகளெல்லாம் நதியில் விடுன்னு சொல்லி சட்டம் போட்டதுனால மட்டும் 3 மாதம் பயந்து ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறா, ஒரு நாணல் பெட்டி செஞ்சு அதை கொண்டு என்ன செய்கிறா, நதி ஓரத்தில் கொண்டு நாணலுக்கு கொண்டு வச்சுட்டு தன்னுடைய சகோதரி தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறா. அப்போ பார்வனுடைய குமாரத்தி வந்து என்ன செய்கிறா, அதை பார்த்துட்டு இது எவ்வளோ குழந்தைகளை ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கும்போது தான் இவன் என்ன செய்கிறா, நேரம் சரி தன்னை தம்பி என்ன செய்கிறான்னு பார்ப்போன்னு சொல்லி நிறைய கிட்ட வந்து அதை பார்வனுடைய குமாரத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறா, நான் எவ்வளோ ஸ்திரீகள் ஒருத்தர் அவளுக்கு குழந்தைக்கு நான் பால் கொடுக்க வளர்த்துட்டா நான் ஆள் கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டவுடனே பார்வன் குமாரத்தி சம்மதிச்சு சரின்னு சொல்லவும் இவன் தன்னுடைய தாயையே என்ன செஞ்சுட்டா, கொண்டுட்டு வந்துட்டா. இப்போ கொண்டு வந்தோடனே பார்வன் குமாரத்திக்கு இது அவள் தாயின்னு சொல்லி தெரியாது. பிள்ளையாரையா பால் கொடுக்கறதுக்கு கொண்டுட்டு வந்திருக்கான்னா அவளுக்கு தெரியுமே தவிர இது அந்த பிள்ளைக்கு சகோதரின்னு தெரியாது, அது தாயின்னு சொல்லியும் தெரியாது. ஆனால் இப்போ என்ன செய்கிறான்னா, அந்த நேரம் தாயிட்டு கொண்டோன்னே இப்போ இந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க, அட்டை கொடுத்து வளர்த்து பெருசானோடனே என் கையில் தந்துன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த குழந்தை பெருசான உடனே இப்போ என்ன செய்கிறான், அந்த லேவியின் குமாரத்தி இந்த குழந்தைய கொண்டு என்ன செய்கிறா, பார்வனுடைய குமாரத்தி கொண்டு விட்டுருக்கா. அவள் வந்து என்ன செய்கிறா, அந்த குமாரனை நான் ஜலத்துலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மோசேன்னு சொல்லி பேர் வச்சான்னு சொல்லி நம்ம நேற்று தினத்தில் பார்த்தோம். இந்த தினத்தில் என்னென்னா, இப்போ மோசே என்ன செய்கிறான், பெரியனா வளர்ந்த உடனே இப்போ என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய சகோதரர் இடத்துல போகிறான். தன்னுடைய சகோதரர்லாம் எகிப்தியர் உள்ள மக்கள்கிட்ட என்ன செய்கிறான் பார்க்குறான். இல்லை, அவங்க வந்து பெரியனா காலத்து அவன் தன் சகோதர இடத்துக்கு போகிறான்னா, இது நம்ம எபிரேயர்கள் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறத என்ன செய்கிறான் பார்க்க போகிறான். எபிரேயர்கள் இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் அவள் எல்லாருக்கும் வேலை செய்கிறாங்களா அடிமையாக அந்த இது வேலை செய்கிறத பார்க்க போகிறான். இப்போ அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்கெல்லாம் சுமக்கிறாங்க. ஏன்னா செங்கல்ல இருக்கணும்ல, அதனால் வயலேருந்து வேலை செய்யணும், வைக்கல கட்டி கொண்டு செங்கல்ல இருக்கணும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ அந்த போய் சுமக்கிறதெல்லாம் என்ன செய்கிறான் பார்க்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது தன் சகோதராய் எபிரேயர் ஒருவன் என்ன செய்கிறான், ஒரு எகிப்தியனை அடிக்கிறத கண்டுட்டான். இவன் வந்து பார்வன் குமாரத்தி வளர்த்தாலும் வளர்க்கப்பட்டது எல்லாம் எபிரேயர் குடும்பத்தில் வளர்ந்துருக்கிறான். அப்போ தன்னுடைய சொந்த வீட்டில் தான் வளர்ந்துருக்கான். அப்போ அவங்க வந்து அவங்க தாயெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, நீ வந்து அவங்களாம் இப்படி கொலை செய்யன்னு சொன்னாங்க, இப்படி அங்கே வச்சேன் அப்படின்ட்டு எல்லா கதையுமே சொல்லியிருப்பாள்ல. அதனால் அப்போ அவனுக்கு நாம் ஒரு எபிரேயருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும்ல. அதனால் அவன் என்ன செஞ்சிட்டான்னா, ஒரு எபிரேயரன் வேலை செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் ஒரு எகிப்தியன் வந்து என்ன செய்கிறான், அந்த எபிரேயனை அடிக்கிறதை இவன் பார்க்குறான். பார்த்த உடனே அங்கே எங்கேயும் சுற்றி பார்க்குறான், யாருமே இல்லைன்னு தெரியும். இவங்க 2 பேரும் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை பார்த்த உடனே என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, அங்கங்கே பார்க்க ஒருத்தர் இல்லைன்னொடனே அந்த எகிப்தியன் என்ன செஞ்சான், வெட்டி கொண்டு என்ன செஞ்சுட்டான், மணலில் புதைச்சிட்டான். எப்படி நம்ம சகோதரர்கிட்ட இவன் சண்டை போடுவது அப்படின்னு சொல்லி அந்த எகிப்தியன் என்ன செஞ்சுட்டான், வெட்டி கொண்டு மணலில் என்ன செஞ்சுட்டான், புதைச்சி போட்டுட்டான். மறுநாள் அதே போல் என்ன செய்கிறான், போய் தன்னோட சகோதரர்கள் வேலை செய்கிற இடத்துல வெளியில் போய் அடிச்சிடான், பசிட்டு பார்க்க போகிறான். அங்கே போகும்போது 2 எபிரேயர்கள், நேற்று தினத்தில் ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போட்டாங்க. எகிப்தியனை கொண்டு புதைச்சி வச்சுட்டான். இந்த தினத்தில் 2 எபிரேய மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, சண்டை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ மோசே கேட்குறான், நீங்கள் என்ன ஏன் இப்படி அநியாயம் சரியா, உன் தோழனை நீ இப்படி ஏன் அடிக்கிறா, தோழனை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தோழனை அடிக்கலாமான்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு அவன் சொல்லிட்டான், நீ எங்கள் மேலே உடனே அவனுக்கு அதிகாரியாக வச்சது யார், உன்னை நியாயாதிபதியாக எங்களுக்கு ஏற்படுத்தினது யார், நீ நேற்று அந்த எகிப்தியனை கொண்டு போட்டது போல் இன்றைக்கி என்னையும் நீ கொண்டு போட நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாவே கேட்க ஆரம்பிச்சிட்டான். இவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான், ஆனால் அவங்க அதை அறியாதபடி நேற்று இவன் கொண்டதை வச்சுக்கிட்டு நேற்று எகிப்தியனை கொண்டு போட்டது போல் நீ என்னையும் கொண்டு போட வரான்னு சொல்லி இவங்களுக்கு வந்து இவன் வந்து எபிரேயன்னு சொல்லி உங்களுக்கு சரியாக தெரியாது. வந்து எகிப்திய பிள்ளைன்னு தான் வைத்திருந்தால் அவனுக்கு தெரியும். அதனால தான் இவன் என்ன செஞ்சிட்டான், நேற்று அந்த அவங்க கொண்டு போட்ட போது நீ என்னைக்கு எங்களை கொண்டு போட வரியான்னு சொல்லி கேட்டான்ல, எங்களுக்கு அதிகாரியாக நியாயாதிபதியாக அவனை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான்ல. அதனால தான் இவன் கேட்குறான். அடிச்சோன்ன உடனே இப்போ என்ன செய்யறான், காரியம் வெளிப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லி மோசே நினச்சிட்டான். அதனால் அவனுக்கு பயம் உண்டாயிடுச்சு. ஏன்னா இப்போ எபிரேயனை வெட்டி கொண்டு போட்டால் கூட பயம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ எகிப்தியனே கொண்டு போட்டிருக்கான். அப்போ எகிப்தியனை கொண்டு போடும்போது ராஜாவுனால எப்படி பதில் சொல்ல முடியும். அதனால இவன் நினைச்சான், பயந்துட்டான். ஐயோ காரியம் வெளிப்பட்டுட்டு நீ பார்வன் தெரிஞ்சால் பார்வன் நம்மளை என்ன செஞ்சிருவான், நம்மளை கொலை செஞ்சு போட்டுருவான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு பயமும் உண்டாயிடுச்சு. இந்த சமயத்தில் அவன் பயந்தபடியே என்ன செஞ்சுட்டு காரியமும் ஏற்பட ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்வன் என்ன செஞ்சுட்டான்,
அறிஞ்சிட்டான், இப்படி மோசே வந்து கொலை செஞ்சிட்டான் அப்படிங்கிறது நினச்சிட்டான், தெரிஞ்சிச்சு. அதனால் தெரிஞ்சோடனே இப்போ பார்வோன் நினைச்சான் மோசையை கொலை செய்ய வகை தேடிட்டான். நம்ம ஏன்னா பார்வனோட குமாரத்தை தான் வளர்த்தாலும் இப்போ பார்வன் நினைச்சான் நம்ம இதுலேயே இனத்துலேயே கொண்டு போட்டிருக்கானே அப்படிங்கிறதுல கோபத்தில் நினைச்சானா இவனை எப்படியா நம்ம செஞ்சு இவனை கொலை செஞ்சு போட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். பார்வன் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டான். இந்த சமயத்தில் மோசே என்ன செஞ்சுட்டான், இங்கே இருந்தால் பார்வன் நிச்சயம் கொண்டு போட்டுருவாருன்னு சொல்லி இப்போ பார்வனுடைய சமூகத்திலேருந்து விலகி நினைச்சான், தப்பி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நிச்சயம் எகிப்தில் இருந்தால் பார்வன் கொண்டு போட்டுருவார், மக்கள் காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செஞ்சிட்டான்னா இந்த எகிப்து தேசத்தை விட்டு நேராக என்ன செய்றான், மீதியான் தேசத்துக்கு ஓடி போக ஆரம்பிச்சிட்டான். மீதியான் தேசத்துக்கு ஓடி போயிட்டான். அங்கே போன இடத்துல இப்போ அங்கே ஒரு லேவியன், மீதியான் தேசத்தில் ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் இருக்காங்க. லேவியர்கள் என்றாலே ஆசாரியர்கள்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அங்கே ஒரு மீதியான் தேசத்தில் ஒரு ஆசாரியன் இருக்கிறான். அந்த ஆசாரியனுக்கு என்ன செய்கிறான்னா 7 குமாரத்திகள் இருக்காங்க. அந்த 7 குமாரத்திகள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தகப்பனாருக்கு ஆடுகள் நிறையா இருக்கிறனால இவங்க 7 பேரும் என்ன செய்வாங்க, தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகள் என்ன செய்வாங்க, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்து வழக்கம் என்னென்னா ஆடுகள் மேய்க்கிறவங்க எல்லோரும் என்ன செய்ய ஒன்று சேர்ந்து வந்த பிறகு தான் அந்த கிணற்றில் கல்லை புரட்டி தண்ணி காட்டுவாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆதியாகமத்தில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அந்த ராகேல் என்ன செஞ்ச ஆடுகளை மேய்ச்சிட்டு தண்ணி காட்ட வரும்போது தான் யாக்கோபு என்ன செய்தான் பார்த்து, நானுடைய லாபானுடைய சகோதரனுடைய மகள்னு சொல்லி என்ன செய்யறான் வீட்டுக்கு போனால் அங்கே 20 வருஷம் இருந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே போல் தான் இப்போ என்ன செய்யறோன்னா அங்கே எல்லா ஆடுகளும் ஒன்றா சேர்ந்து வந்து தான் கிணத்துல உள்ள கல் அடிச்சு பெரிய கல்லை புரட்டி தண்ணி காட்டுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் லேடிஸு. அப்படிங்கும்போது ஆண்கள்லாம் அடிமைக்கு வருவாங்கள்ல, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இவங்ககிட்ட அதிகாரம் தானே பண்ணுவாங்க. அதனால் இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த சமயத்தில் 7 குமாரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு வராங்க. இவங்க என்ன செய்யறாங்க, தண்ணி காட்டுறதுக்கு தண்ணி மோண்டு தொட்டியில் என்ன செய்கிறாங்க ஊற்றுறாங்க. அந்த கிணற்றில் தண்ணியை மோண்டு தொட்டியில் என்ன செய்கிறாங்க நிரப்புறாங்க ஆடு குடிக்கிறதுக்கு. அப்போ மேய்ப்பர்கள் வராங்க, வந்து இவர்களை என்ன செய்கிறாங்க துரத்துறாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைல அதனால என்ன செய்கிறாங்க, அவங்க தானே அதிகாரம் பண்ணிவிட்டு அவங்க ஆடு தானே சீக்கிரம் தண்ணி காட்டுன்னு பார்ப்பாங்க. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களே என்ன செய்கிறாங்க விரட்டிட்டு இவங்களை என்ன செய்கிறாங்க, இவங்களே துரத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க. துரத்தி விட்டோன்னே இப்போ மோசே என்ன செய்கிறான், ஏற்கனவே அந்த மீதியான் தேசத்தில் தான் தப்பி போய் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோன்னா அவன் என்ன செய்கிறான்னா இப்போ பார்த்து இவங்களை துரத்துறதை பார்த்த உடனே மோசே எழுந்திருந்து போய் என்ன செய்கிறான், இவங்களுக்கு இந்த 7 பேருக்கு என்ன செய்கிறான் உதவி செய்கிறான். உதவி செஞ்சு அவங்களுடைய ஆடுகளுக்கு என்ன செஞ்சுட்டான், தண்ணீர் காட்டி முடிச்சிட்டான். தண்ணீர் காட்டினோடனே இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய தகப்பனுடைய ஆடுகளை கொண்டு என்ன செய்கிறாங்க நேராக கொண்டு போகிறாங்க. அந்த மீதியான் தேசத்தில் ஆசாரியன் பேர் வந்து ரகுவேலுடைய பிள்ளைகள் தான் அந்த 7 பேரும். அதனால் இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சீக்கிரம் அவங்க விரட்டி விட்டால் லேட் ஆகும். ஆனால் இப்போ இவங்க அவங்களோட ஏற்று நின்று அவங்களுக்கு உதவி செஞ்சதுனால சீக்கிரமாக என்ன செஞ்சுட்டாங்க, தண்ணி காட்டி முடிச்சிட்டாங்க. அப்போ என்னால் போகிறத விட இன்றைக்கி நினச்சிட்டாங்க குயிக்காக வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. போன உடனே இப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, என்னால் லேட்டாக வருவீங்களே, இன்றைக்கி மட்டும் இப்படி சீக்கிரமாக வந்திருக்கீங்களே, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினச்சிட்டாரு பிள்ளைகள்கிட்ட கேட்குறாரு. பிள்ளைகிட்ட கேட்டோன்னா அந்த ஸ்திரீகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எகிப்தியன், ஏன்னா இவங்களுக்கு இவன் எப்ரேயர்னு சொல்லி தெரியாதுல்ல, எகிப்தில் தானே எல்லாருமே வளர்கிறாங்க. எகிப்தியர்கள் எல்லாரும் எப்ரேயர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, எப்ரேயர்லாம் கானான் தேசத்தில் உள்ளவங்க, இஸ்ரேலுடைய பிள்ளைகள் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, எகிப்தில் தானே இருக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறா, எகிப்தியன் ஒருவன் வந்து எங்களுடைய மேய்ப்பர்களின் கைக்கு எங்களை செஞ்சால் எங்களை தப்பி வச்சான். மேய்ப்பர்களை தப்பி வச்சு நம்முடைய ஆடுகளுக்கு என்ன செய்கிறாங்க, தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கு ஊற்றி நினைச்சிட ஆடுகளுக்கு என்ன செய்யலாம் தண்ணீர் காட்டினோம். அதனால நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த 7 குமாரத்திகள் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தகப்பனாகிய ரகுவேல்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ அவனோட தகப்பன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த மனிதனை எங்கே நீங்கள் ஏன் விட்டுட்டு வந்தீங்க, ஏன்னா ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செஞ்சுருக்கான்ல, மேய்ப்பர்கள் கைக்கு அவங்க தப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால் அவன் கேட்குறான், அந்த மனிதனை எங்கே ஏன் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறான். அவங்கள அழைச்சிட்டு வந்தால் நம்ம என்ன செய்யலாம், சாப்பாடு கொடுக்கலாமே, ஏன் அழைச்சிட்டு வராமல் வந்துட்டேன்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா பொதுவாக என்ன செய்கிறாங்க, யாருக்காரும் உதவி செஞ்சால் உதவி செஞ்சுட்டு நம்ம இப்போ பதில் ஒன்றும் செய்யலை அப்படின்னா அவன் வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, ஐயோ இந்த உதவி செஞ்சாங்களே நம்ம சும்மா விட்டுட்டோமே அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே போல் தான் அப்பா என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு எனக்கு ஆடுகளெல்லாம் காப்பாற்றி கொடுத்துருக்கான், தண்ணீர்லாம் மொண்டு கொடுத்துருக்குறான், மேய்ப்பர்கள் கையில் உங்களை வரைக்கும் பாதுகாத்துருக்குறான். நீங்கள் எப்படி அந்த மனுஷனை தனியாக விட்டுட்டு வந்தது, ஏன் கூட்டிகிட்டு வந்தால் நம்மளோட என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த மனுஷனை என்ன செய்யுங்க, நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறான். ஏன்னா இப்போ அப்பா போனாலும் அவருக்கு என்ன செய்யாது, ஆள் தெரியாது. உங்களுக்கு தான் என்ன செய்யுது, மோசனுடைய பிள்ளைகளுக்கு தான் யாருன்னு சொல்லி தெரியும். அந்த தண்ணி காமிச்ச மனுஷன் யாருன்னு சொல்லி தெரியும், எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால் போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே இவங்க 7 பேரும் என்ன செய்கிறாங்க, நேர போய் அந்த மனுஷனை போய் என்ன செய்கிறாங்க கூப்பிட போகிறாங்க.
போய் அந்த மனுஷனை கூப்பிட்டு தன்னுடைய வீடுகளுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்தோடனே இப்போ அவனுக்கு என்ன செய்றாங்க, சாப்பாடுகள் கொடுக்குறாங்க. அங்கே எடுத்துறாங்க, சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். இந்த சமயத்தில் கதையெல்லாம் சொல்லுவாங்களா, இப்படி அவங்க என்ன அது எப்படிங்க வந்தா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் விசாரிப்பாங்கல்ல. அப்படி விசாரிக்கும் போது என்ன செய்றான், தன்னுடைய கதைகள்லாம் சொல்கிறான். சொன்ன உடனே இப்படி நான் இப்படி தப்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த மனுஷன் என்ன செஞ்சிடான், அப்போ நீ எங்களோட என்ன நீ இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருந்து எங்களோட ஆடுகளே நீ பார்க்குறியா, பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஏன்னா அவங்களுக்கு பையன் கிடையாது, 7 பெண் பிள்ளைகள் தான். அதனால் அப்படி சொன்ன உடனே இப்போ அவன் என்ன செய்றான், சரின்னு சொல்லி அவங்களோட இருக்க என்ன செய்றான், சம்மதிச்சிட்டான். சம்மதிச்ச உடனே இப்போ என்ன செய்றான், தினமும் என்ன செய்றான், அந்த ரகுவேலுடைய மீதியான தேசத்தில் ரகுவேலுடைய ஆடுகள் என்ன செய்றான், மேய்த்து தண்ணீர் காமிச்சிட்டு என்ன செய்றான், வந்து கொண்டு இருக்கிறான். இப்படி செஞ்சுட்டு வந்தோடனே இப்போ அந்த மனுஷன் என்ன செய்றான், சரி நம்ம வீட்டிலேயே வளர்ந்துருக்குறான், நீ எகிப்துக்கும் அவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது, அதனால் நம்மகிட்ட தான் இந்த பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்கிறாங்க, மூத்த மகளாகிய சிப்போராலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மோசேக்கு என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்து கொடுக்குறாங்க. அப்படியே மோசேக்கு இப்போ சிப்போரால அப்பா என்ன செய்கிறார், திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாரு. கொடுத்தோடனே இப்போ அந்த மீதியான வீட்டிலே என்ன செய்கிறான், மோசே வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அங்கேயே இருக்கிறான். அங்கே இருக்கும்போது திருமணம் முடிச்சிருக்கு. இப்போ அவனுக்கு என்ன செய்கிறான், ஒரு குமாரன் என்ன செய்கிறான், பிறக்கிறான். குமாரன் பிறந்தோன்னே அவனுக்கு என்ன செய்கிறான், கெர்ஷோன் பேர் வைக்கிறான். கெர்ஷோன் சொல்லி எப்படி வைக்கிறான்னா, நான் அந்நிய தேசத்தில் ஒரு பரதேசியாக இருக்கிறேன். அவனுக்கு அது அந்நிய தேசம், மீதியான தேசம், தன்னுடைய தேசம் கிடையாதுல்ல. அதனால ஒரு அந்நிய தேசத்தில் அவர் இருந்த நான் ஒரு பரதேசியை போல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்றான், கெர்ஷோம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். இப்போ ராகேல் லேயாள் இவங்களோட பிள்ளைகள் 12 பிள்ளைகளுக்கு இப்படி தான் ஒரு அர்த்தத்தை வச்சு தான் பேர் வச்சு தான் நம்ம பார்த்தோம். அதே போல் இப்போ இவனு என்ன சொல்கிறான்னா, நான் அந்நிய தேசத்தில் நான் இப்போ அதுவில் யோசிப்பேன் இப்படி தான் பேர் வச்சுக்கிறான். தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன்னு சொல்லி தான் அவனுக்கு என்ன செய்றான், மனசரின்னு சொல்லி பேர் வச்சான். கத்திரின்னு சிறுமியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு என் பேர் வச்சான். அப்படியே 2 பிள்ளைகளுக்கு பேர் வச்சு பார்க்குறோம். அப்படியே ஒரு அர்த்தத்தோடு என்ன செய்கிறாங்க, பேர்களை வைக்கிறாங்க. அப்போ இப்போ மோசே அதை என்ன செய்கிறான், நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்கிறான், கெர்ஷோம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டான். 2 பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, அவனுக்கு அங்கே பிறக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ இந்த சமயத்தில் என்ன செய்கிறான்னா, சில காலம் சென்றுட்டு இப்போ குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இந்த நாட்களில் இப்போ எகிப்தின் ராஜா என்ன செய்கிறான், மறிச்சு போயிட்டான். எகிப்தின் ராஜா மறிச்சு போயிட்டாங்க செய்து இப்போ மோசே என்ன செய்கிறான், கேள்விப்படுறான். அதே சமயத்தில் மோசைக்கு கூட சரியாக தெரியாது, மோசைக்கு இப்போ சரியாக தெரியாது. ஆனாலும் இஸ்ரேல் புத்திரர் என்ன செய்கிறாங்க, அடிமைத்தனத்தினால் தவிக்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, ரொம்ப அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ யோசிப்பு இருக்கும்போது சுதந்திரமாக வாழ்ந்தாங்களோ, இப்போ யோசிப்பு மறிச்ச பிறகு அதுக்கு பிறகு வந்த ராஜா உங்களை செய்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கொடுமைப்படுத்தணும் அவ்வளோக்கு எவ்வளோ வச்சுறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. ஏன்னா வைக்கல்லாம் என்ன செய்யுது, செங்கல் அறுக்கணும், வைக்கல் என்ன இவங்க தான் கட்டிட்டு வரணும். அதுவும் வைக்கல் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இவங்களாம் வயலாக அலைஞ்சி என்ன செய்யணும், வைக்கல் என்ன செய்யணும், தேடி பிடிச்சி கொண்டு கட்டிட்டு வரணும். அதுவும் நீங்கள் குறிப்பிட்ட அளவு செங்கல் செய்யலைன்னு நினச்சிவாங்க, அடிப்பாங்க. ஏன் இன்னைக்கு ஏன் செங்கல் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. அப்போ அப்படிலாம் ரொம்ப கொடுமைப்படுத்துனதுனால அவங்க என்ன செய்றாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே அந்த அவங்க கூப்பிடுற சத்தம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் எட்டிடுச்சு. இப்போ கர்த்தர் என்ன செஞ்சார், அவர்கள் விடுற பெருமூச்சு, ஏன்னா ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது எனக்கு பெருமூச்சு வரும்ல, இப்போ அந்த அழுது பெருமூச்சு விடுவாங்கள்ல, இப்போ அந்த பெருமூச்சு சத்தத்தை கர்த்தர் கேட்டதுனால கர்த்தர் இப்போ நினைக்கிறார், நம்ம ஆபிரகாமோடு உடன்படிக்கைன்னு பண்ணோம், ஈசாக்கோடு யாக்கோடும் பண்ண உடன்படிக்கையை கர்த்தர் நினைச்சார், நினைவு கூறுறார். எப்படின்னா நினைவு கூறிஞ்சார், நான் அவங்களை நினைச்சுவேன், எகிப்து கொண்டு போவேன், அங்கேருந்து நினைச்சுவேன் 430 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் நான் அவங்களை நினைச்சுவேன் கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, அந்த வார்த்தைகளை கர்த்தர் நினைச்சாரு, நினைவு கூறுறார். நம்ம ஆபிரகாமோட ஈசாக்கோட யாக்கோட நம்ம எப்படி ஒரு பொருத்தனை பண்ணோமே அப்படின்னு சொல்லி கர்த்தரை நினைவு கூர்ந்து இப்போ இஸ்ரேல் புத்திரரை கண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னா இவர்கள் நம்ம என்ன செய்யணும், எப்படியாவது விடுவிச்சு அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நினைச்சார். அவர்களை கண் வைக்கினார், அவர்களை நினைத்தல்னார். அதனால் இப்போ யார் மூலமாக அவர்களை வழி நடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ மோசே என்ன செய்கிறான், மோசே கர்த்தருக்கு என்ன செய்கிறான், பயந்து வாழ்கிறான். 2வது அடுத்த தேசத்தில் இருக்கிறான், அதுவும் ஆசாரியன் வீட்டில் தான் இருக்கிறான். அதனால் இப்போ கர்த்தர் என்ன செஞ்சார், மோசே தான் இவனுக்கு சரி நம்ம இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துக்கு, நான் வந்து அங்கே இருந்துட்டு வந்திருக்கிறான், அங்கே இருந்துட்டு வந்ததுனால அவனுக்கு எல்லாம் என்ன செய்யும் தெரியும். அதனால் மோசையை கொண்டு நம்ம என்ன செய்யணும், சகல இஸ்ரேலில் நம்ம விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சார், நினைத்ததுனால இப்போ அந்த மீதியான தேசத்து ஆசாரியனாகிய எத்தனை நாடுகளை யார் மோசையை மேய்த்து கொண்டிருக்கிறான்ல, அந்த மோசையை என்ன செய்கிறான், இப்போ ஆடுகளை என்ன செய்கிறான், வனாந்திரத்தில் பின்புறத்தில் கொண்டு என்ன செய்கிறான், ஓட்டி விட்டுருக்கான். ஒரு வனாந்திரத்தில் பின்புறத்தில் என்ன செய்கிறான், ஓட்டி கொண்டு தேவ பரந்தாகிய ஓரேப் மட்டும் என்ன செய்கிறான் வரான். ஆடுகளை வனாந்திரத்தில் பின்புறத்தில் விட்டுட்டு அங்கே ஆடுகளை என்ன செய்து மேய்ந்து கொண்டிருக்கு. இவன் என்ன செய்கிறான், தேவ பரந்தாகிய ஓரே மட்டும் வரான். இவன் என்ன செய்வான், மோசே
ஆசாரியன் வீட்டிலையும் வளர்ந்து வந்தனாலையும் அவனுடைய ஆசாரிய வம்சத்தில் பிறந்து வளர்ந்து வந்தவன் ஏற்கனவே. அதனால் அவங்க தாய் என்ன செய்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறதுக்குள்ள அவனை நல்லா பழக்கி வளர்த்து விட்ருப்பாங்க. இப்போ அடுத்தபடியாக ஆசாரியன் வீட்டில் இருக்கிறனால அவங்களே நல்லா ஜெபிக்கிற நல்லா பழக்கி விட்டுருப்பாங்க. அதனால் என்ன செய்கிறான்னா ஆடுகளை வனாந்திரத்தில் மேய விட்டுட்டு என்ன செய்கிறான், தேவ பர்வதம்னா ஜெபிக்கிற இடம். அந்த பர்வதத்தை மட்டும் என்ன செய்கிறான், அது நடந்து ஓரேப்பில் இருக்குது. தேவ பர்வதம் ஓரேப் மட்டும் என்ன செய்கிறான், நடந்து போகிறான். அங்கே நடந்து போது இப்போ கர்த்தருடைய தூதனானவர் என்ன செய்கிறாரு, ஒரு முச்செடி நடுவில் இருந்து என்ன செய்கிறாரு, அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். முச்செடி நடுவில் எப்படின்னா ஒரு ஒரு முள்செடி என்னச்சது தீ பிடிச்சி என்னச்சது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த செடி நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலையில் கர்த்தர் என்ன செய்வார், ஏன்னா தீ எரிஞ்சிட்ருக்கு. அப்போ எரிகிறது நம்ம தீ இப்போ கொழுந்துட்டு எறும்போது எனக்கு அக்கினி ஜுவாலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த அக்கினி ஜுவாலை நடுவில் இருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, மோசனைக்கு தரிசனம் வர்றாரு. எப்படி தரிசனம் வர்றாருன்னா, மோசை என்ன செய்கிறான்னா அந்த முட்செடி என்ன செய்கிறான், உத்து பார்க்குறான். காரணம் என்ன அப்படின்னா, முட்செடி நல்லா தீ பிடிச்சி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த ஜுவாலத்தி எரிந்தும் அந்த செடி என்ன செய்யலாம், முள்ளு செடி வெந்து போகலை, அது பச்சை பச்சைன்னு இருக்குது. தீ பிடிச்சி எரியுது, மேலே அக்கினி ஜுவாலையாக இப்போ நல்லா சிவப்பு கலரில் தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே செடி பச்சையாக நிற்கி. அதனால மோசை என்ன செய்கிறான், அந்த தேவபரதம் மட்டும் ஜெபிக்கிறதுக்கு போனவன் இப்போ என்ன செய்கிறான்னா, இங்கே முச்செடி எரிஞ்சு இப்படி பச்சையாக இருக்குதே, அது ஏன் வெந்து போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி மோசை என்ன செய்கிறான்னா அந்த முச்செடிக்கிட்ட போய் என்ன செய்கிறான், உத்து பார்க்குறான். ஏன்னா நம்ம பார்ப்போம்ல, தீ பிடிச்சி எரியுது, இது பச்சை செடியாக இருக்குது, அப்போ அது எரிய மாட்டுக்கு. அப்போ அதுக்கிட்ட போய் ஏன் இது என்ன காரணம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் வேடிக்கை பார்க்கணும் தானே எல்லோரும் ஆசைப்படுவாங்க. அதே போல் மோசை என்ன செய்கிறான், அதுக்கிட்ட போய் என்ன செய்கிறான், உத்து பார்க்குறான், அந்த முச்செடியை எரித்து பார்க்குறான். அக்கினி ஜுவாலை எரிந்துகிட்டு இருக்குது, ஆனாலும் வெந்து போகலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முச்செடி எப்படி வெந்து போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தான் போய் என்ன செய்கிறான், அந்த அற்புத காட்சியை பார்க்குறான். அப்போ அற்புத காட்சியை பார்க்குறதுக்கு கிட்ட வரும்போது கர்த்தர் அவனை கண்டெடுத்தார். முச்சின் நடுவிலிருந்து அந்த எழுந்து கொண்டிருக்கிறதான் அந்த முச்சின் நடுவிலேருந்து தேவன் அவனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, மோசே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மோசேன்னு கூப்பிட்டோன்னே அவன் இதோ அடியேன்னு சொல்லிட்டான். ஏதோ அடியேன், இப்போ யார் கூப்பிட்டாலும் ஏதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் இருக்கிறேன், நான் வரேன், நமக்கு யாராவது கூப்பிட, நம்ம இப்போ மோசேன்னு கூப்பிடுறாங்க. அப்போ யாரோ கூப்பிட்றாங்க, எங்கே இருக்கிறாங்க என்ன இதுன்னு உனக்கு தெரியாது. இப்போ கூப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே நினச்சிதான் ஏதோ அடியேன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீ இங்கே கிட்டி வராது அப்படிங்கிறாரு. ஏன்னா அவன் காலில் பாதரட்சை போட்டிருக்கிறான். பாதரட்சைனா செருப்பு, காலில் பாதரட்சை போட்டிருக்காரு. அவன் என்னது தேவ பருவத்துக்கு தான் நினச்சி ராஞ்சவிக்கு போயிருக்கிறான். தேவ பருவத்தும் போயிருக்கிறான். இப்போ தேவ பருவத்துலாம் முச்செடி நினச்சது எரிந்து கொண்டிருக்கு. அப்போ கர்த்தர் அங்கே நினைச்சாரு, அங்கே இருக்கிறாரு, அந்த இடத்துல தரிசனம் ஆகிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல அவன் நிற்கான். அந்த இடத்துல நல்லா செருப்பு போட்டிருக்கான். செருப்பு போட்டனால கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் கிட்டி வராத அப்படிங்கிறார். சும்மா வந்தால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டார். செருப்பு போட்டு வரான். செருப்பு போட்டு அது பரிசுத்த இடம்ல, பரிசுத்த இடங்கிறனால கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாதரட்சை கால்கள் இருக்கிற பாதரட்சை நீ என்ன செய்ய, களைச்சி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்கிறார். கிட்டி சேராத, உன் காலுக்கு இருக்கிற பாதரட்சை களைச்சி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமிங்காரு. அடுத்தபடியாக சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய நான் தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவருடைய பிதாக்கள் தானே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் முற்பிதாக்கள் நான் தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மோசே இப்போ என்ன செய்கிறான், தேவனை நோக்கி பார்க்க பயந்துட்டான். கர்த்தரை நோக்கி அக்கினி ஜுவாலை நடுவில் இருக்க தரிசனம் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அவரை நோக்கி பார்க்க எனக்கு நினச்சது பயம் உண்டாயிற்று. பயந்தனால என்ன செய்கிறான், தன் முகத்தை என்ன செய்கிறான், மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தில் உள்ள உபத்திரத்தை நான் பார்த்து ஆளோட்டில் நிமித்தம் அவர்கிட்ட கூக்குரலில் நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை நினச்சிறேன், அறிஞ்சிருக்கிறேன். அதனால் அவர்களில் என்ன செய்கிறேன், எகிப்தின் கைக்கு அவர்களை விடுதலை ஆக்குவோம். அவர்கள் அந்த தேசத்தில் நீக்கி கானானியருக்கும் ஏத்தியரும் எமோசியரும் பெரிசியரும் ஏவியரும் எபிசரும் இருக்கிற இந்த இடமாகிய பாலும் தேனும் ஓடுற விசாலமான தேசத்தில் நான் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு நான் செஞ்சேன், நான் இறங்கி வந்தேன்னு சொல்கிறாரு. அப்படியே கர்த்தர் நினைச்சிருந்தாரு, அவர்கிட்ட மோசையிட்ட பேசி கொண்டிருக்கிறாரு. பேசிக்கிட்டு இருந்தோன்னே இப்போ இஸ்ரவேல் புத்திரருடைய கூக்குரல் சண்டையிலேருந்து எனக்கு கேட்டுச்சு. எகிப்தியர்கள் அவர்கள் என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக ஒடுக்கிறத நான் கண்டேன். அதனால் நான் என்ன செஞ்சேன், இஸ்ரவேல் புத்திர என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வர முடியும், நான் என்ன செய்கிறேன், உடனே பார்வோனிடத்துக்கு நான் அனுப்புவேன், நீ வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ மோசே தேவன் நோக்கி சொல்கிறேன், நான் பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை நான் எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறான். அதுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோட இருப்பேன், நீ ஜனத்தின் எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்
நீங்கள் இந்த மலையில் என்ன செய்வீங்க, தேவனுக்கு ஆராதனை செய்வீங்க, நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரேல் புத்திரருக்கு போய் உங்களுக்கு தாக்கட தேவனை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டால், அவங்க உன்னோட நாமம் என்னன்னு சொல்லி கேட்டால் நான் என்ன சொல்லணும்னு சொல்லி கேட்குறாரு. அது கர்த்தர் சொல்கிறாரு, இருக்கிறாக நான் இருக்கிறேன், நான் மோசையோடு சொல்லி நான் இருக்கிறாக இருக்கிறேன் என்று மோசையோடு சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்ன உங்களிடத்துக்கு அனுப்பினார்னு சொல்லி நீ இஸ்ரேல் புத்திரத்தில் போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். மேலும் தேவன் மோசை நோக்கி சொல்கிறாரு, நான் ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தேவன் தான் என்னை உங்களிடத்துக்கு அனுப்புகிறான்னு சொல்லி நீ சொல்லு. இதுதான் எனக்கு நாம தலைமுறை வரும், இது என் பெயர் பிரஸ்தாபம்னு சொல்கிறார். அதன்படி நீயும் இஸ்ரேல் மூப்பரை கூட்டிக் கொண்டு என்ன செய்ய, நீ போய் பார்வன்ட்டு நான் உன்னை தரிசனமானதுவே கண்டு நீ சொல்லு, உங்களை சிறுமையை நான் பார்த்தேன், அவங்கள என்ன எகிப்தில் உள்ள 30 மீ சொல்லு, எகிப்தில் உள்ள இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் என்ன செய்ய சொல்லு, உங்களை சிறுமையை நான் பார்த்தேன், கர்த்தர் என்ன செய்ய அவங்களை ஜாதியில் மத்தியிலேருந்து விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னார், போய் சொல்லுன்னு சொல்கிறார். அதுபடி போகிறான். என்ன நடந்துன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் நாளை தினத்துக்கு. கர்த்தர் தாமே அப்புறம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதேபடி சொல்லதுக்கு போகிறான். அப்போ சொல்லும்போது நீ சொல்லு, நீ இஸ்ரேல் மூப்பரையும் கூட்டிக் கொண்டு நீ பார்வன்ட்ட போ அப்படின்னு சொல்கிறாரு. அதன் முடிவு என்ன செய்கிறான், 3 நாள் பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போகிறான். எகிப்து போய் என்ன செய்கிறான், எகிப்தின் ராஜா அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, ஆனால் எகிப்தின் ராஜா நீங்கள் சொல்லும்போது கைவளமே கண்டால் வழி உங்களை போக விட மாட்டான்னு சொல்கிறார். அநேக அற்புதங்கள் அடையாளங்களை நான் செய்வேன், ஆனாலும் உங்களை வறுமையாக நினச்சிவான், உங்களை விட மாட்டான், அற்புத அடையாளங்களும் செய்வேன். அப்புறம் நான் உங்களை விடும்போது நீங்கள் ஸ்திரீகளோட வெள்ளி உடம்பு பொண்ணு உடம்பு எல்லாம் கேட்டு நீங்கள் என்ன செய்ய வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் புறப்பட்டு நீங்கள் கானானுக்கு வர முடியும், நான் உங்களை அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதன்படியாக என்ன செய்கிறான், இப்போ மோசே என்ன செய்கிறான், இஸ்ரேல் ஜனங்கள் மூப்பரிடத்துல போய் கர்த்தர் சொன்னதெல்லாம் சொல்கிறான். இப்போ கர்த்தர் இப்படிலாம் தரிசனம் கொடுத்தாருன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லி நாளைக்கு நம்ம பார்ப்போம். கர்த்தர் தான் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.